காலை உணவு நாம் எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா? வணக்கம். நான் வேளாண் மந்தன், வேளாண்மை சார்ந்தவன். ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று வல்லுநர்கள் கூறுவது என்னவென்றால், காலை உணவு நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நமக்கு நல்லது என்ற கூற்று. மருத்துவர்கள், ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுவது, நம் ஊட்டச்சத்து குறைபாடிற்கும் நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கொள்ளவும் காலை உணவு மிக அவசியம் என்பது அவர்களுடைய கூற்று. இவ்விரண்டு கருத்துக்களில் இருந்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மிக முக்கியமான விஷயம், நம்முடைய முன்னோர்கள் காலை உணவை எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அருந்தவில்லை. காலை எழுந்தவுடன் காலை உணவு ராஜா போல உண்ண வேண்டும் என்ற கூற்றே தற்கால தலைமுறையினருக்கு பொருந்தவே பொருந்தாது. அந்த காலத்தில் ராஜா குதிரையேற்றம், யுத்த பயிற்சி போன்ற பல விஷயங்களை செய்திருப்பார். ஆனால் இன்றோ நாம் மடிக்கணினியை வைத்துக்கொண்டு அலுவலகத்தில் 8 மணி நேரத்திற்கு மேற்பட்டு அமர்ந்து செய்யும் வேலைகளுக்கு காலை உணவு அவசியமா? அந்த காலத்தில் வேட்டையாடிதான் காலையில் உணவை அறிந்திருப்பார்கள். அவ்வளவு தூரம் செல்ல வேண்டாம். நம் கண்ட நம்முடைய முன்னோர்கள், தாத்தா அப்பாக்கள் கூட குறைந்தபட்சம் ஒரு விறகை உடைத்து அல்லது ஏதோ ஒரு வேலையை செய்த பிறகுதான் காலை உணவை அறிந்திருப்பார்கள். ஆனால் இன்று நாம் அப்படி இல்லை. நம்மளுடைய உடல் காலை எழுந்தவுடனேயே ஓர் உணவை உண்ண நாம் பழக்கப்படுத்தி இருக்கிறோம். ஏனென்றால் மிக ரம்மியமான பெட் காஃபி போன்ற விஷயங்களை காலை எழுந்தவுடன் நாம் சாப்பிடுவது, அதில் இருக்கும் சர்க்கரையை நாம் அருந்தி பழகிவிட்டோம். அதனால் நம்மளுடைய உடல் நம்மளுடைய கலோரிஸை பேர்ன் செய்யும் பேர்னிங் ஃபேஸிலிருந்து ஸ்டோரிங் ஃபேஸிற்கு டைரக்டாக செல்கின்றது. நீங்கள் உடல் பருமனை நோக்கி செல்லுகின்றீர்கள் அல்லது உடல் பருமனில் இருக்கிறீர்கள், கிரானிக் டிசீஸ், அதாவது தொற்று அல்லாத நாள்பட்ட வியாதியில் உள்ளானவர் அல்லது அதற்கு செல்ல வேண்டாம் என்று நினைப்பவர்கள், என்னென்ன வியாதி என்றால் சுகர், நீரிழிவு நோய், கல்லீரல் கொழுப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய், இதில் இருப்பவர்களாக இருந்தால் அல்லது இந்த நோய்களுக்கு நான் செல்ல வேண்டாம் என்று நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், காலையில் குறைந்தபட்சம் ஏதோ ஒரு உடற்பயிற்சியோ ஏதோ ஒன்று செய்துவிட்டு பிறகு உங்களுடைய காலை உணவை அருந்துவது உங்கள் உடலுக்கு மிக மிக ஆரோக்கியமானது. உங்களுடைய உடலை காலை உணவின் போது பேர்னிங் ஃபேஸில் வச்சுக்கணுமா இல்லை ஸ்டோரேஜ் ஃபேஸில் வச்சுக்கணுமான்னு சொல்லி நீங்கள் தான் யோசிக்கணும். நெகிழி பயன்பாட்டினை குறைப்போம், கழிவு நீரை நீர்த்தேக்கங்களில் கலப்பதை தவிர்ப்போம்.